16 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமர்சையாக நடைபெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மகா கும்பாபிஷேகம். லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். திருத்தி அமைக்கப்பட்ட 44 தொழிலாளர் நல சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்பது உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 9ஆம் தேதி நாடு தழுவிய வேலை நிறுத்தம். தமிழகத்தில் தொமுச, CITU உள்ளிட்ட 13 தொழிற்சங்கங்கள் பங்கேற்கும் என அறிவிப்பு. அரசு துறைகளின் சார்பில் நடைபெற்று வரும் பணிகள் அனைத்தையும் உரிய காலத்திற்குள் முடிக்க வேண்டும். தலைமைச் செயலகத்தில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் உயர் அலுவலர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை கோவையில் ரோட் ஷோவுடன் தொடங்கினார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. தமிழகத்தில் நடைபெற்று வரும் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள EPS பேச்சு. அதிமுக பாஜக கூட்டணி இமாலய வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.